வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலை வாக்கிங் தான். காலையில் இருந்துச்சு கொஞ்சம் வாக்கிங் போனால் உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா நம்ம உடம்பை நாம் தான் பாதுகாப்போன்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு சாப்பிட்டு போட்டு வாக்கிங் போனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. 8 hours கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு தூக்கம் இல்லைன்னா நம்மளுக்கு பலவிதமான நோய் அட்டாக் ஆகும். அது ஒரு சிலர் யூடியூப்பே கதின்னு இருப்பாங்க. ஏன்னா எந்த வேலை வெட்டிக்கும் போயிட்டு இருக்க மாட்டாங்க. யூடியூப்பே கதி இருக்கிறவங்களுக்கு அந்த வாக்கிங் உடம்பை பற்றியெல்லாம் தெரியாது. உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்க. அது எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா என்னன்னு தெரியுங்களா, அந்த மெடிசனோட தூள் நம்ம உடம்புல ஸ்டோரேஜில் இருக்குது. அந்த மெடிசனோட தூள் நம்ம உடம்பில் கிட்னி ஸ்டோரேஜில் தான் இருக்கும். அது சில பேர்த்துக்கு தெரியாதா, கடைசியில் தான் எதனால் கிட்னி பாதிப்புன்னு மெடிசன் சாப்பிட்டாலே கிட்னிக்கு ப்ராப்ளம் தான். அது எதுக்கு எடுத்தாலும் மெடிசன் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு சளி காய்ச்சல் வந்தாலுமே மெடிசன் தான். அந்த சளிக்கு வந்தால் அதாவது நொச்சி தலையில் எடுத்து ஆவி பிடிக்கும். அது முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. அதை யாருமே பயன்படுத்துறது இல்லை. மொத்தத்தில் காலையில் நினச்சி வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாப்புலாம். இன்றைக்கி எப்போ எந்த இடத்துல நோய் வருதுன்ட்டு அதாவதுங்க உடம்பில் நம்ம கட்டுக்கோப்பாக வைக்கணும்னா உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ரன்னிங் பயிற்சி 3 அவசியம். என்ன காரணம்னா இப்போ வர ஃபுட்டில் தான் நோயே இருக்குது. நோயை பாதுகாப்போன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஒரு சிலர் யூடியூப்பே கதின்னு இருப்பாங்க. அதாவது எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் யூடியூப்பில் இருக்கிற வருமானத்தை குறிக்கோளாக இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ரன்னிங் பயிற்சி இதை பற்றியெல்லாம் தெரியாது. அதாவது நீங்கள் உடற்பயிற்சி காலையில் 1 hour டைம் ஒதுக்குங்க. அந்த டைம் ஒதுக்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா காலையில் இருந்துச்சு நீங்கள் கையை காலை ஆட்டிட்டு வாக்கிங் போனீங்கன்னா அந்த ப்ளட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரே மருந்து என்னென்னா காலை எழுந்திரிச்சு வாக்கிங். இன்றைக்கி 90 வயசு ஆள் வரைக்கும் வாக்கிங் தான் போகிறோங்க. என்ன காரணம்னா உடலை பாதுகாக்கணும். நம்ம உடலை பாதுகாக்கணுன்னா உடற்பயிற்சி அவசியம், முக்கியம். நீங்கள் இதை கடைபிடியுங்கள். உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். சும்மா மாத்திரை மருந்து இதில் ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்க. மாத்திரை மருந்து ஜஸ்ட் பார்ட் டைம் தான். 8 மணி நேரம் தூங்குங்க. காலையில் 1 hour கண்டிப்பாக வாக்கிங் போங்க. இது ஒரு சிலர் பிடிக்காது. ஏன்னா குடும்ப கதையை பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போனால் உங்கள் உடலை நீண்ட நாள் ஆயிலோடு வச்சுருக்கலாம். இது எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. 1 hour வாக்கிங் போகிறதுக்கு 10 மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமம். வேர் தொழுகிட்டு அப்படியே வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு டீ காப்பி அவாய்ட் பண்ணிவிட்டு மலை நெல்லிக்கான்னு ஒரு ஜூஸ் இருக்குது, அதை குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.